நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். என்ன எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க? அஞ்சலி உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. நீங்க யாரும் தப்பிக்கவே முடியாது. எல்லாரும் கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டர், எல்லாரும் ஜீப்ல ஏத்துங்க. வாங்க எல்லாரும். ஐயோ கௌதம், என்னப்பா என்ன நடக்குதுங்க? ஒரு நிமிஷம் பொறுமையா இரு ஜானு. மேடம், எதையும் பொறுமையா விசாரிச்சு முடிவெடுங்க. அஞ்சலி பேச்ச கேட்டீங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். இவ சாதாரண ஆள் இல்ல. 1 நம்பர் சீட்டர், ஃபோர்ஜரி, ஃப்ராட். இவளை யாரும் கொடுமை பண்ணல. இவதான் இத்தனை நாள் இந்த குடும்பத்தையே கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏன் மாமா வாய்க்கு வந்தபடி இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, நீங்க பெரிய பணக்கார குடும்பம். நான் உங்களை கொடுமை பண்ணதா சொன்னா சின்ன குழந்தை கூட நம்பாது. பாருங்க, நீங்க நடிச்சதுனால ஏற்பட்ட காயம். இதே நான் உங்க வீட்டு பொண்ணா இருந்திருந்தா என்ன இப்படி அடிச்சிருப்பீங்களா? நான் என்ன பணக்காரன்னு நினைச்சா கார்த்திகா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. ஏதோ பழகணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்காக என் புருஷனோட மனசையும் மாத்தி என்னையும் அடிச்சு துரத்திட்டீங்களே, இதெல்லாம் தர்மமா? ஏய், இங்க பாரு, சும்மா டிராமா பண்ணாத சரியா? நீயே உன் மேல காயப்படுத்திட்டு எங்க மேல பழி போடுறியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். உங்க கண்ணு முன்னாடியே அஞ்சலிய பயம் இல்லாம கொல்ல பாக்குறாங்க. இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க, என் பொண்ணு எவ்வளவு பெரிய கொலகார கூட்டத்துல மாட்டிருக்கான்னு. ஏய், என்ன தைரியம் உனக்கு? நாங்க இருக்கும் போதே அஞ்சலி மேல கை வைப்பியா நீ? உள்ள வாணி லாட கட்டுறேன். மேடம், என் தம்பி மேல உங்க கை பட்டுச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். தம்பி என்ன தம்பி? ஸ்டேஷனுக்கு வா, உன் மேலயே கை வைக்கிறேன். கான்ஸ்டபிள், இவங்களை அடிச்சு ஜீப்ல ஏத்து. ஒரு நிமிஷம், நாங்க எந்த தப்பும் பண்ணல. இவ பேச்ச கேட்டு நீங்க லிமிட்ட தாண்டி போறீங்க. என் ஃப்ரெண்ட் உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் ஏசிபியா இருக்காரு. இருங்க, நான் அவருக்கு கால் பண்றேன். எங்க மேடம், போன கொடுங்க. தம்பி, மகளிர் உரிமை ஆணையம் போலீஸ்க்கே ஆர்டர் போடும். எந்த ஏசிபி டிஜிபி வந்தாலும் எங்களை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, அந்த இலக்கியா எங்கன்னு கேக்குறேன்ல. அவ வெளியில போயிருக்கா. இன்ஸ்பெக்டர், அவங்கள தேடி கண்டுபிடிங்க. இப்போ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். ஓகே மேடம். வாங்க. மேடம், சொன்னா கேளுங்க, நல்லா இல்ல. ஸ்டேஷன் வாங்க எல்லாரும். மேடம் சொன்னா கேளுங்க, இதெல்லாம் பொய் மேடம். அவ பொய் சொல்றா. அஞ்சலி பொய் சொல்றா மேடம். அவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. முதல்ல உனக்கு தான் லாட கட்டணும். போய் கூட்டிட்டு வாங்க. மேடம், நான் எதுவுமே பண்ணல. இல்ல மேடம், மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். நான் எந்த தப்பும் பண்ணல. சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. மேடம் புரிஞ்சுக்கங்க. மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இருங்க, என் புள்ளைங்களை கூட்டிட்டு போகாதீங்க. சொன்னா கேளுங்க. ஏய் அஞ்சலி, இவ்வளவு நாளா இந்த வீட்ல இருந்தியே, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லையா? கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ். இரு. மேடம், நீங்க தேவலாம அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். பதில் தானே? ஸ்டேஷனுக்கு வாங்க. எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றேன். ஏய் அஞ்சலி, என்ன இதெல்லாம்? வாங்க. ஐயோ மேடம், எதுக்கு உங்களை கூட்டிட்டு போறீங்க? யார் நீ? மேடம், இவதான் இலக்கியா. ஓ, அந்த அக்யூஸ் நீதானா? இன்ஸ்பெக்டர், இவளையும் கூட்டிட்டு போங்க. நீயும் வாமா ஸ்டேஷனுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்றீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இந்த அஞ்சலி என்ன தெரியுமா பண்ணிருக்கா? தனக்கு தானே உடம்புல பைத்திய மாதிரி காயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு நம்ம மேல மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. காமெடியா இல்ல? பாருங்க. ஏய் இலக்கியா, அங்க என்னடி முறைக்கிற? உன் திமிருக்கு இன்னைக்கு வைக்க போறாங்க ஆப்பு. கூட்டிட்டு வாங்க. ஏங்க மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ தப்பு நடக்குது மேடம். எங்களை மாட்ட வைக்க இந்த அஞ்சலி சதி பண்றா. அப்பாவி பொண்ண ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு அனுப்பிட்டு சதி பண்றாங்கன்னு பழி வேற போடுறீங்களா? இங்க பாருங்க,
பெண்களுக்கு எதிராக வன்முறை எங்க நடந்தாலும் எந்த ரூபத்துல நடந்தாலும் நாங்க பொறுத்துக்க மாட்டோம். உங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தராம விட மாட்டோம். ஏமா, நீ ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நீயே இப்படி கெடுக்கலாமா? முதல்ல ஒன்ன ஜெயில போட்டாதான் மத்தவங்களுக்குலாம் அது பாடமா இருக்கும். மேடம், ஒரே ஒரு செகண்ட் மேடம். நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஏன் மேடம், மகளிர் உரிமை ஆணையம் எல்லா பெண்களையும் பாதுகாக்கிறதுக்காக தானே? அப்ப நானும் அத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க தானே? எங்க தரப்பு நியாயத்தை கேட்டா இவ கிட்ட இருந்து நீங்களே எங்களை பாதுகாப்பீங்க. அப்பேற்பட்ட ராட்சசி இவ. ஆக்சுவலா நாங்க கொடுக்க வேண்டிய புகார இவ முந்திக்கிட்டு கொடுத்துட்டா. என்னம்மா கதை விடுறியா? அப்ப அஞ்சலியோட தலையில கையில இருக்கிற காயத்துக்கெல்லாம் என்னம்மா பதிலு? மேடம், எங்களை பழி வாங்கணும்னா கை என்ன உடம்பு பூரா கிழிச்சுக்குவா. போய் சொல்லாத. இந்த காயெல்லாம் இவங்க அடிச்சதுனாலதான் வந்தது. நீ தானே கூட இருந்த. என்னமோ தெரியாத மாதிரி நடிக்கிற நீ. உன் கர்ப்ப வேஷம் அம்பலமாகி நீ சிக்குன அன்னைக்கே நான் விட்டுருந்தேன்னு வையே, கார்த்திகே உன்னை உண்டிலன்னு பண்ணிருப்பான். மன்னிச்சு விட்டதுக்கு மகளிர் ஆணையம் வரைக்கும் போயிருக்கியா நீ? இவளோட சுயரூபம் என்னன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. வயித்துல குழந்தை இருக்கிறதா சொல்லி இவ புருஷனையும் எங்களையும் 6 மாசம் ஏமாத்திட்டு இருந்தா. குழந்தை பிறக்கிற நாளுக்காக கார்த்திக் ஏங்கிட்டு இருந்தான். அவ கர்ப்பம் போலின்னு தெரிஞ்சா அவன் எப்படி தாங்குவான்? தன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவ கூட ஒன்னா சேர்ந்து வாழ்வானா? அதனாலதான் கார்த்திக் அவளை துரத்தி விட்டான். இது உண்மையா இல்லையான்னு அவளையே கேளுங்க. என்னம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ மேடம், சுத்த போய் மேடம், சுத்த போய். அவ போய் சொல்றா. ஐயோ, முத மருமகளான இவளுக்கு குழந்தையே பொறக்கல. ஆனா 2வது தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன். நான் உடனே கர்ப்பமாயிட்டேன் மேடம். அந்த பொறாமையில இவ மாடியில இருந்து என்ன தள்ளி விட்டு என் கர்ப்பத்தை கலைச்சிட்டா மேடம். இதான் மேடம் நடந்துச்சு. ஏச்சி, வாய மூடு. எப்படி இவ்வளவு கூச்சம் இல்லாம போய் சொல்ற? அடி பாவி அஞ்சலி, அநியாயமா பொய் சொல்றியேடி. யாரு பொய் சொல்றது? குழந்தையும் கலைச்சிட்டு என் பொண்ணையும் துரத்திட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா? மேடம், இவங்க தப்பிக்க பாக்குறாங்க. கர்ப்பம் கலைஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஹாஸ்பிட்டல்லயே வச்சு அஞ்சலியை மிரட்டி கையெழுத்து வாங்கிக்கிட்டு துரத்தி விட்டாங்க. இதான் நடந்துச்சு. என்ன இலக்கியா, மிரட்டி கையெழுத்து வாங்குனீங்களா? மேடம், மிரட்டிலாம் இல்ல, அடிச்சே கையெழுத்து வாங்கலாம். ஏன்னா அவ பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு. மிஸ்டர், நீங்க ரொம்ப ரூடா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? ஒத்த கையெழுத்துல நீங்க பிரிச்சிருவீங்களா? இது இல்லீகல்னு உங்களுக்கு தெரியாதா? மேடம், நடந்தது என்னன்னு ஹாஸ்பிட்டல் நர்ஸ்ல இருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மேடம். நீங்க விசாரிச்சு பாருங்க மேடம். மேடம், இவங்க எல்லாரும் எதையோ சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அஞ்சலியை அடிச்சிட்டாங்கன்னு தானே நம்ம வந்தோம். ஆனா அவளோட கர்ப்பத்தையே கலைச்சிருக்காங்கன்னு இப்பதானே தெரியுது. ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 2 தட்டு தட்டுனா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க. மேடம், ஒரு நிமிஷம். அஞ்சலியோட சுயரூபத்தை சொன்னாலே நீங்க புரிஞ்சுகிட்டு எங்களை விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி நடக்கல. இப்போ என்ன? நீங்க எல்லாரும் அஞ்சலியை நாங்க தானே அடிச்சோன்னு நினைக்கிறீங்க? அது உண்மையே கிடையாது. அவளுக்கு இந்த காயம் எப்படி ஆச்சுங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏய், என்னடி ஆதாரம் இருக்கு? ஏய், நீ எதுக்கு ஜர்க் ஆகுற? அப்படியே உள்ளுக்குள்ள உதறதோ? மேடம், நீங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இங்கேயே சொல்லுங்க. மேடம், நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். ஒரு 2 நிமிஷம் உள்ள வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே உண்மை தெரியும். மேடம், நான் சொல்றது போய் நான் நீங்க விசாரிக்கவே வேண்டாம். ஸ்ட்ரைட்டா ஜெயிலே போட்டுருங்க. வாங்க மேடம், ப்ளீஸ்.
ஒரே ஃபேமிலி தான். ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.